அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இலங்கையிலே என்றுமில்லாதமாறு வாகனங்களின் விலை உயர்ந்திருப்பதை நாங்கள் அறிவோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இங்கே விரிவாக பார்ப்பதற்கில்லை. குறிப்பாக இலங்கையிலே கோவிட்-19 நோய் தொற்றுக்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெளிநாட்டு செலாவணி நெருக்கடி, இலங்கையின் நாணய மதிப்பிறக்கம் போன்ற காரணிகள் ஏற்கனவே இலங்கையிலே வாகனத்தின் மீதான வரி விதிப்புகள் 200-300 வீதமாக இருந்த வரி விதிப்புகள் எல்லா காரணிகளும் இணைந்து வாகனத்தின் விலையை பல மடங்காக அதிகரித்து இருப்பதனை நாங்கள் அறிவோம். அதிலும் குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளிநாட்டு செலாவணியை மீதப்படுத்துவதற்காக வாகனம் உட்பட பல பொருட்களை இறக்குமதி செய்வதை அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி $1 பில்லியன் அளவில் இந்த வாகனங்களை உள்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதித்து இருப்பதனால் சில மாற்றங்கள் இப்பொழுது வாகன சந்தையிலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் உண்மையிலே இந்த இறக்குமதி கட்டுப்பாடு இருந்த காலகட்டத்திலே வாகனத்துக்கான தேவை இருந்தது. அதே நேரத்தில் அதற்கான நிரம்பல் சப்ளை இருக்கவில்லை. டிமாண்ட் இருந்த பொழுது சப்ளை இருக்கவில்லை. அதனாலும் வாகனத்தின் விலைகள் அதிகரித்திருந்தன. குறிப்பாக இந்த வாகனத்தின் விலைகள் சந்தையிலே சுமார் 3 மடங்கு அளவில் அதிகரித்ததை நாங்கள் அறிவோம். 40 லட்சத்துக்கு வாங்கிய ஒரு வாகனத்தை 1,20,00,000 கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதேபோல் 1 கோடிக்கு வாங்கிய வாகனத்தை மக்கள் 2 கோடி அளவில் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. இவ்வாறு நாங்கள் எதிர்பாராவிதமான ஒரு பாரிய மாற்றம்தான் இந்த நாட்டிலே ஏற்பட்டது. என்றாலும் கூட தற்பொழுது இந்த அரசாங்கம் இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்திய உடனே ஏற்பட்ட கள நிலவரங்கள் காரணமாக தற்பொழுது வாகன சந்தையிலே கேள்வி குறைந்திருப்பதன் காரணமாகவும், அதே நேரத்திலே சப்ளை அதாவது நிரம்பல் அதிகரித்ததன் காரணமாகவும் வாகனங்களின் விலை ஓரளவு குறைந்து வருது. அது மாத்திரமல்ல, இந்த புதிய அரசாங்கம் விதித்திருக்கின்ற ஒரு சில விதிமுறைகளும் கூட இந்த வாகனத்தின் விலைகள் குறைவதற்கு காரணமாக இருக்கின்ற. உதாரணமாக, நாட்டிற்குள் கொண்டு வரப்படுகின்ற வாகனங்களை 3 மாதத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றுக்காக மேலதிக கட்டணங்கள் அரசாங்கத்தால் அறவிடப்படும் அல்லது அவற்றை மீள் ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமையும் கட்டாயம் இருக்கின்றது. அந்த காரணங்களாகவும் இப்பொழுது சந்தையிலே இருக்கின்ற வாகனங்களை அவசரமாக விற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இந்த இறக்குமதியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு காரணமாகும். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி கிடைத்த உடனேயே இலங்கையிலே சில பெரிய நிறுவனங்கள், ஜோன் கீல்ஸ், ஹேலிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த புதிய பிராண்ட் நியூ வாகனங்களை இந்த நாட்டில் சந்தையில் அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய சில வாகனங்கள் சந்தைக்கு வந்ததனால் ஜப்பானிலே இருந்து இறக்குமதி செய்யப்படும் ரீகண்டிஷன் பண்ணப்பட்ட புதிய வாகனங்களுக்கான சந்தையிலே கேள்வி சற்று குறைந்திருப்பதை நாங்கள் அறிவோம். அதே போன்று இவ்வாறான புதிய வாகனங்கள் அறிமுகமாகியதுடன் இந்த அவர்களிடமிருந்த பழைய வாகனங்களும் சந்தைக்கு பலருடைய சந்தைக்கு வர ஆரம்பித்தனாலும் விலை குறைந்திருக்கின்றது. இவ்வாறான பல காரணிகளால் இப்போதைய நிலைமையிலே சந்தையிலே வாகன விலைகள் ஓரளவு குறைந்து வருவதை நான் இருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்த வாகனங்களை விற்பதற்காக, குறிப்பாக ரீகண்டிஷன் வாகனங்களை இறக்குமதி செய்தவர்கள் விற்பதற்காக அதிக பிரயத்தனத்தை எடுப்பதையும் நாங்கள் அறிவோம். இப்பொழுது ஹம்பாந்தோட்டையிலே இறக்குமதி செய்து அவர்கள் இன்னும் சந்தைக்கு விடாத வாகனங்களை கூட தனிநபர்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கு கூட சுமார் இப்பொழுது சந்தை பெறுமதியை விட 10 லட்சம் 15 லட்சம் குறைந்த விலைக்கு கூட வாங்குமாறு அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே சந்தையிலே இப்பொழுது இந்த வாகனங்களை விற்பதற்கான விளம்பரங்கள் அதிகரித்துக்கின்றன. என்றாலும் மக்களிடம் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியும் இன்னும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அவர்கள் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் பெரிய ஆர்வம் காட்டாமல் இருக்கின்றார்கள்.
அதே போன்று இன்னொரு காரணம் இருக்கின்றது. இப்பொழுது புதிய நிபந்தனைகளின்படி வாகனங்களை பதிவு செய்வதற்கு ஒவ்வொருவரும் தமது இன்லேண்ட் ரெவென்யூ, அதாவது தேசிய இறைவரி திணைக்களத்திலே அவர்கள் போய் அவர்களுடைய அந்த வருமான சான்றிதழை பெற வேண்டிய தேவையும் இருக்கு. அதே போன்று இப்பொழுது அந்த லீசிங் கம்பெனிகள் கூட முழுமையான பெறுமதிக்கு இப்பொழுது லீசிங் வழங்கப்படுவதில்லை. அந்த காரணத்தாலும் கூட ஏற்கனவே 190% அளவில் பணத்தை லீசிங் கம்பெனிகள் இன்று பெற்றவர்களுக்கு இப்பொழுது கம்பெனிகளிலிருந்து அந்த தொகையை பெற முடியாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இவ்வாறான பல காரணங்களினால் வாகனத்தின் விலைகள் சந்தையிலே குறைந்திருக்கின்றது. எனவே இது வாகனங்கள் வாங்குவோருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்றாலும் கூட மக்களிடம் வாங்குவதற்கு தேவையான காசும் இல்லாமல் இருக்கின்றது. எவ்வளவுதான் விலை குறைந்தாலும் கூட வாகனங்கள் கடந்த காலங்களில் இருந்ததை விட இரட்டிப்பான விலைகளில் இருப்பதைத்தான் நாங்கள் காண முடிகின்றது. ஆனாலும் கிட்டிய எதிர்காலத்திலே வாகனங்களின் விலை கூடுகின்ற சாத்தியப்பாடுகள் இல்லை. வாகனங்களின் விலை மேலும் குறைந்து செல்கின்ற சாத்தியப்பாடுகளே இருக்கின்றதென நாங்கள் அறிவோம். எனவே வாகனங்களை வாங்குவோர் அது புதிய பிராண்ட் நியூ வாகனங்களாக இருந்தாலும் சரி, அன்ரெஜிஸ்டர்ட் வாகனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாவித்த பிறகு சந்தைக்கு வரும் வாகனங்களாக இருந்தாலும் சரி, எமது தெரிவுகளை எமது வரவு செலவுகளுக்கு ஏற்ப மிகவும் கவனமாக நாங்கள் தீர்மானித்து நிதானமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ந்தும் தொடர்பில் இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.